அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியில் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்குமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியை இணையதளத்தினூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1 முதல் 13 நிறைவு பெற. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ராயலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லெஹேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகின்றேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல், ஈசாயை பலிக்கு அழைத்திடு.
அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லெகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். அவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாயை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்முகாவை கடந்து போகச் சென்றார். ஆண்டவர், இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதில் அளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. உங்கள் பல்லவியாக, என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். 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 முற்காலத்திலும் பற்றிமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மண்ணகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். Hallelujah,
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய இதன் நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமையும் தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 23 தொடக்கம் 28 வரை. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழிநடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்மிடம் இருந்தவர்களும் உணவின்றி பசியாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? அபியத்தார் தலைமை குருவாக இருந்த பொழுது தாவீது இறை இல்லத்தினுள் சென்று குருக்களை தவிர வேறு வெறும் உண்ணக்கூடாத அப்பங்களை தாம் உண்டது மாத்திரமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா? மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதனால் ஓய்வு நாளும் மாட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் சாமுவேல் முதல் நூலிலே 16ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 13 வரை ஒரு அழகான நிகழ்வை திருச்சபை நமக்கு தருகிறது. ஆண்டவர் சவுல் அரசனை புறக்கணித்த பிற்பாடு ஒரு புதியவரை தெரிவு செய்வதற்காக சாமுவேலை அனுப்புகின்றார். யாரிடம் அனுப்புகிறார் என்றால், ஈசாயினுடைய பிள்ளைகளை அவர்கள் ஒருவரை தெரிவு செய்வதற்காக அங்கே அழைக்கின்றார். அவ்வாறு ஈசாயிடம் போகிற பொழுது அங்கே ஈசாய் தன்னுடைய புதல்வர்கள் எல்லாவரையும் கொண்டு வந்து அங்கே சாமுவேல் முன் நிறுத்துகின்றார். அதாவது அவர் அந்த அரசனை தெரிவு செய்கிற பொழுது ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய மிக திறமையானவர்கள், வலிமையானவர்கள் என்றெல்லாம் யாரை ஆண்டவர் தெரிவு செய்திருப்பார் என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. நான் எப்படி தெரிந்தெடுக்கிறேன் என்பதற்கு ஒரு அழகான வரையறையை நமக்கு தருகிறார். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அவர் சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லோரையும் பார்த்த பிற்பாடு கேட்கிறார், இவ்வளவு பிள்ளைகள் தானே, இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்படி சொல்லப்படுகிறது. எனக்கு ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவன் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை உடனே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே அவனைத்தான் ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய தெரிவு வெளிப்புறத்தை மாத்திரம் வைத்து தெரிவுகின்ற தெரிவு அல்ல. மாறாக ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார், ஒருவருடைய இதயத்தை பார்க்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய தெரிவாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களை வெளி உலகத்திலே மிக அழகானவர்களாக, அறிவுள்ளவர்களாக, மற்றவர்கள் எங்களை கவனிக்கக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் எவ்வளவோ நேரங்களை செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், அது அல்ல முக்கியம். எனக்கு இது முக்கியம் என்றால் உன்னுடைய அகம், புறம் அல்ல அகம். அகம் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். உதாரணமாக சக்கேயு என்கின்ற ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். அவன் இந்த உலகம் முழுவதுமே புறக்கணித்தது, அவனை பகிரங்கமான பாவி என்றது. ஆனால் இந்த தெருவாலை இயேசு போய் கொண்டிருக்கிற பொழுது சக்கேயுக்குள்ளே ஒரு
புறத்துக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு ஆவல் இருக்கிறது. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அவன் ஏறி அந்த மரத்தில் நிற்கின்றான். அந்த இடத்திற்கு இயேசு வருகின்ற பொழுது அவருடைய அகத்தை பார்க்கவில்லை. அவனுக்குள்ளே தன்னை காண வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் நிறைந்த அந்த இதயத்தை பார்த்து சக்கிவை இறங்கி வா என்று சொல்லி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த வசனத்தை பாடமாக்க வேண்டும். மனிதர் பார்ப்பது போல் நாம் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இன்றைக்கு நாங்கள் ஒரு கேள்வியை இந்த திருப்பலியை கேட்க வேண்டும். என்னுடைய அகம் எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு ஒருமுறை சொன்னால், நீங்கள் எல்லோரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னார். வெளிப்புறத்திலே மிக அழகாக இருக்கிற, உள்ளுக்குள்ளே அங்கே எலும்புகளும் அங்கே மனங்களும் தான் இருக்கின்றன. ஆகவேதான் என்னை ஆண்டவர் பார்க்கிற பொழுது என்னுடைய புறத்தை பார்ப்பதில்லை, அகத்தை பார்க்கின்றார். ஆகவே ஆண்டவர் என்னை பார்க்கிற பொழுது என்னுடைய அகம் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்ற இந்த செய்திக்கு நாங்கள் நன்றி கூறி மலர்ந்திருக்கின்ற இந்த அழகான புதிய ஆண்டின் முதல் மாதத்தில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய அகம் எப்படி இருக்கிறது. இந்த அகத்தை நன்றாக வைத்திருப்பதற்காகத்தான் இந்த திருப்பலிகள், இறை வார்த்தைகள், நற்கருணை ஆராதனைகள், திருச்சோமாலைகள் எல்லாம் எங்களுடைய அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. ஆகவே இன்றைய திருப்பலியிலும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் எங்களுடைய அகத்தை நாங்கள் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க நீரே எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திடப்படுபவரான தந்தையே, எமது திருச்சபையானது ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் உம்மை நோக்கி எதிர்நோக்கிலும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான உமது உடனிருப்பையும் தூய ஆவியின் வழிநடத்தலையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரான தந்தையே இறைவா, எங்களது இளையோர் சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளையும் உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்பவர்களாக விளங்கிட அவர்களை நீரே வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, அநாதை இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவிற்கும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, போதைப் பொருட்களினாலும் தவறான உறவுகளில் தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு நல்ல பாதையினை அவர்கள் குடும்பங்கள் மட்டில் அவர்களுக்குள்ள பொறுப்பினையும் உணர்த்தி மனமாற்றத்தின் பாதையில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களை தந்தை இறைவாம், இந்த நாளில் நீ தந்திருக்கின்ற அழகான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுடைய புறத்தை அல்ல, மாறாக அகத்தை விரும்புகிறீர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றீர். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய அகத்தை நல்ல முறையிலே தூய்மையாக வைத்திருக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மர் நிகழ்வுகள் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையமுடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நெருப்பரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோம், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம், எல்லா திருராகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனை திருமணங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய பாழ்படிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். சொந்தமா
ஆண்டவருக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டிருமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவேற்று நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. உன் புகழ் பாட ஒரு வரம் கேட்பேன், உன் பாதம் சேர்ந்திட ஒரு நாள் வருவேன். உன் புகழ் பாட ஒரு வரம் கேட்பேன், உன் பாதம் சேர்ந்திட ஒரு நாள் வருவேன். என் மனம் கேட்பதை நீ தர வேண்டும், என்றும் உன்னிடம் நான் பெற வேண்டும். பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. நித்யஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.